அதேதான். நீங்க பாக்குற பார்வையே அப்படிதான் இருக்கு. சரி, உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லனா சொல்ல வேணாம். மலர், யாரோ ஏதோ சொல்லிருந்தா கூட பரவாயில்ல மலர். யாரு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சனோ அவங்க முன்னாடியே தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னால அதை தாங்கிக்க முடியல. அண்ணி, அழாதீங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. யார பாத்தீங்க? நீங்க இப்படி உடைஞ்சு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு தெரியாத இடத்துல இப்படி நடந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இவ வேணும்னே செஞ்சா. அண்ணி, இதுக்கா இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன மலர், இது உனக்கு சின்ன விஷயமா? ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான் அண்ணி. அண்ணி, அவங்க உங்களை அப்படி ட்ரீட் பண்ணதும் நீங்க எழுந்திருச்சு வந்திருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். மலர், ஆமா அண்ணி. அண்ணன் நீங்க கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து புடவைய வித்துட்டு வந்திருக்கீங்க. அவங்க கிட்ட கோவப்படாம நிதானமா பொறுமையா பதில் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷி. அவங்க நம்மள டீஸ் பண்றதே ஒண்ணு நம்ம கோவப்பட்டு சண்டை போடணும், இல்லனா அவமானம் தாங்காம அழுதுகிட்டே திரும்பி போகணும்ன்ற எண்ணத்துலதான். ஆனா அண்ணி, நீங்க அத ரெண்டையுமே செய்யல. நீங்களா கெத்தா அவ முன்னாடி நின்னுட்டு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பிளான் பூரா வீணா போயிடுச்சேன்னு அவங்க உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அண்ணி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமா உழைக்கிறீங்க. நீங்க யார் முன்னாடியும் தலகுனிய வேண்டிய அவசியமே இல்ல அண்ணி. தைரியமா கெத்தா நில்லுங்க. இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்களே அண்ணி. பேசாம படுத்து நிம்மதியா தூங்குங்க. நீ எப்படி மலர் இவ்ளோ தைரியமாயிட்ட? நல்லா கேட்டீங்களே. எல்லாம் உங்களை பார்த்துதான் அண்ணி. எப்படிப்பட்ட ஒரு புருஷன் மாமியார் கூட இருந்து அவரை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறமும் எதுவும் இல்லாம யாரும் இல்லாம புது இடத்துக்கு வந்து இவ்ளோ கஷ்டத்திலையும் துணிச்சலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்ததா அண்ணி நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அம்மாவும் அண்ணனும் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன விடாம பாத்துக்கிறீங்களே அண்ணி. இந்த அன்பையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணி. ஏ லூசு, என்ன பேசுற நீ? அவங்க செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மலர். தேங்க்ஸா? நான் அது அப்புறமா மெதுவா வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீங்களும் தூங்குங்க. இப்போ சொல்றேன், எனக்கு என் குழந்தைங்களை தாண்டி என் லைஃப்ல யாருக்கும் இடம் இல்ல. அன்பே, நீ போய் சொல்ற. நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். சரி, உனக்கு யாருமே வேணான்னு இருந்துட்டு போட்டோம். ஆனா குழந்தைங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஏன் அப்பா இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு அம்மா மட்டும்தான். அதுதான் அவங்க விதி. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர
நான் காரணமா இருந்திருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டு இனிய அவ சந்தோஷமா பாத்துக்கங்க. எவ்வளவு? 20 ரூபா மேடம். ஒரு நிமிஷம். டேய், காசு கொடுத்தா சில்ட்ரன் சொல்லி அந்த பொம்பளை மட்டும் உள்ள அனுப்பு. சரிங்கண்ணே, சாயந்தரம் வட்டி காசு கொடுத்துட்றேன். ஓகேண்ணா. சில்லறை இல்லையாக்கா? இருங்க, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். சரி. டேய், ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்றா. பாப்பா, வெயிலா இருக்கு, ஐஸ்கிரீம் கரைஞ்சிட போகுது, சாப்பிடு. இல்ல, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, சில்லுன்னு சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும், சாப்பிடு. சாப்பிடுமா. டேய், கதை தரடா. அவெல்லாம் ஒண்ணும் கேக்கல. நானாதான் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போனேன். இவ்வளவு வளர்ந்திருக்க, வாய் கிழிய பேச தெரியுதுல்ல? நான் இல்லாதப்போ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் அந்த பழக்கத்தை மாத்துற? இங்க பாரு, நீ செய்யற வேலைக்கு காசை எண்ணி வாங்கிக்கிற. உனக்கு பணம் தான் பெருசா தெரியும், பொறுப்பை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ எங்க கூட்டிட்டு போன மாதிரி பேசுறீங்க. இதோ வாசல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கதானே கூட்டிட்டு போனேன். அதுக்கு போய் நான் காசு வாங்குறேன், பொறுப்புல எல்லாம் சொல்றீங்க. இப்ப என்னங்க நடந்து போச்சு? என்ன வேணா நடக்கும். எங்களுக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நீங்க இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கீங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கு என்னமோ ரொம்ப பண்றீங்க. உங்க பிள்ளைய நீங்க உள்ளே கொண்டு போய் பூட்டி வச்சுக்கோங்க. என்னமோ இவர் தான் அதிசயமா பிள்ளைய வச்சிருக்க மாதிரி. இனியா, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், நான் வீட்டுல இல்லாதப்போ நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிருப்பேன். ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? இவளையும் பாத்துக்கணும், வேலைக்கும் போகணும். ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. வா இனியா, வா. உட்காரு. இனியா, அழாதடா, ஒண்ணும் இல்ல. அப்பா கோவப்படல. சாரிப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சரி விடு, பரவாயில்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. உன்னை ரோட்ல பார்த்ததும் நீ கோர்ட்ல தொலைஞ்சு போனது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சாரிப்பா, குழலி அக்கா தான் கூப்பிட்டாங்கன்னு நான் வெளியே வந்தேன். குழலி அக்கா கூப்பிட்டாங்கன்னு நீ போனது தப்பு இல்லடா. ஆனா உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனாங்க? நீ ஏன் உள்ள போகாம வெளியில நின்ன? இல்லப்பா, குழலி அக்கா பாவம், சில்லறை எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. நான் அவங்க கூடயே வந்திருக்கணும். நான் தனியா நின்னது தப்புதான்ப்பா. அம்மா ஏற்கனவே எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்க. சின்னதா ஏதாச்சும் நடந்தா கூட என்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டிட்டு போயிடுவாடா. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லடா. உன்னை தொலைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இல்லப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல விடு. குழலி ஆசையாதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போயிருக்க. நான் மொத்த டென்ஷனையும் அவ மேல காட்டிட்டேன். பாவமா. என்னாலதானப்பா, நானே குழலி அக்கா கிட்ட சாரி கேக்குறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா.
பாட்டி சொன்னது சரிதான். தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு கூட நினைக்காம இனி அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு. அவளை பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்துல தானே கோவம் காட்டியிருக்காரு. பரவாயில்ல. காசு வாங்கிட்டு தான் குடுக்கறேன். இருந்தாலும் இனி அவக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து தானே செஞ்சு குடுக்கறேன். உடம்பு முடியலன்னா கூட எங்க வீட்டு கதவை தானே தட்டுறீங்க. அட்மிஷன் போடுறதுல மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரு, சாப்பாடு கொடுக்கறது மருந்து கொடுக்கற மாதிரி இல்ல இது. நீ கையெழுத்து போடுறதுனால பின்னால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். யோ, காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டா தான் பிரச்சனை வரும். இவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க நம்ம டவாலி தானே. என்னதா? நம்ம குழலி தானே. யோ, பிரச்சனை வரும்னு சொன்னது அவங்களுக்கு. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. பாட்டி இவளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்மளால வேற எதுக்கே கஷ்டம்? எதையுமே யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இதுல உங்களுக்கு பெருமை வேற. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல குழலி, உனக்கு புரியல. வக்கீல, நாம இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கோம். டேஞ்சர் ஜோன்? ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு போனா ஸ்கூல பத்தி தான் கேக்குறாங்க. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியும்னு தோணல. அட்மிஷனை இப்பவே வாங்கி ஆகணும் வக்கீல. இல்லனா அம்மா இதே சாக்கா வச்சு என்ன கூட்டிட்டு போக பாப்பாங்க. ஏப்பா, யோசிக்காதப்பா. எல்லாமே நல்லதா நடக்கும்னு பாசிட்டிவா நினைச்சு போவோமே. இதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா சூழ்நிலையினால நான் சம்மதிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போலாம். இனியா, வா 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 வா. நிஜமாவா? வெறும் 1500 ரூபாயா? 1500 ரூபாய் உங்களுக்கு வெறும் 1500 ரூபாய். கரஸ்பாண்டா இருந்தாலும் இவங்களும் ஒரு லேடி தாங்கிறத நிரூபிக்கிறாங்க பாரு. ஆமாயா. ஆமா மேடம், அதுவும் கம்பெனி சாரி, பிராண்டட். ஓ, நீங்க கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்ஸ். ஸ்கூல் அட்ரஸ்க்கு வேணா நான் வாங்கி கொரியர் பண்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அப்போ அட்மிஷன் முடிச்சிடலாமா? ஓகே, இதுல 2 பேரும் சைன் பண்ணுங்க. இந்தாங்க. இதனால குழலியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அரிசி, வந்தது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி, அப்பா ஒரு கேஸ் டீடைல் கேட்டிருந்தாரு, அதான் பாத்துட்டு இருந்தேன். சரி, நீ முடிச்சிட்டு சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? நம்ம பொண்ணு ஓவியா பத்தி தான். என்ன? இல்ல, நம்ம பொண்ணுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ் ராஜு, தேங்க்யூ சோ மச். அவன் நம்ம பொண்ணு தானே? சரி, நீ வேலையை முடிச்சிட்டு சொல்லு. இல்ல இல்ல, நான் இதை அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஐஷோ? ஷியர் தான்ப்பா, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இந்தா. என்னது? போர்டிங் ஸ்கூல் ஊட்டி போர்டிங் ஸ்கூல் அப்ளிகேஷனா? ஆமா அரிசி, உங்ககிட்ட கேட்காம நானே முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு, சொல்றேன். பட் நீ நோ சொன்னா எனக்கு நோ தான். இங்க நம்ம 2 பேருமே பிஸியா இருக்கோம். நம்ம வேலை அப்படி. முக்காவாசி நேரம் ஓவிய தனியா தான் இருக்கா. அவளை சரியா கவனிச்சுக்க முடியலன்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. இல்ல, ஆனா ஒரு நிமிஷம் இரு அரிசி, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. ஓவியோட ஃபியூச்சர் நல்லா இருந்தாதான் நம்மளோட லைஃபும் ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் நான் இந்த போர்டிங் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணேன். இங்க பாரு,
இது ஒன்றும் சாதாரண ஸ்கூல் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கூல். ரொம்ப பெரிய ஆளுங்களோட பசங்க எல்லாம் இங்க தான் படிக்கிறாங்க. ஓவியாக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா, ஏன் அதுக்கு மேல கூட கிடைப்பாங்க. அவ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டா. அவ லைஃப் ரொம்ப அழகா மாறிடும். பட் உன்னோட முடிவை பொறுத்துதான் இது நடக்குமா நடக்காதாங்கிறது இருக்கு. ராஜு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் கூட ஓவியாவை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சதே இல்லை. ஆனா நீங்க அவ ஃபியூச்சர் வரைக்கும் இப்பவே யோசிச்சு என்னென்னமோல பண்றீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அப்ப இது உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனா சொல்லு அரிசி. ஓவியாவை மட்டும் தனியா அனுப்ப வேணாமேன்னு தோணுது. சீக்கிரமே இனியாவை நம்ம கஸ்டடியில எடுத்து அவங்க 2 பேரையும் சேர்த்து ஒண்ணா அனுப்பி வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அவ்வளவுதானே, வீடு ஏற்பாடு பண்றோம். நிஜமாவா? எஸ். இனியா, வாட்டர் பாட்டில் மறந்துட்ட பாரு. தேங்க்ஸ் வக்கீலு. பேக் எடுத்துக்கிட்டேன், இத மறந்துட்டேன். சரி, வா கிளம்பலாமா? ஐயோ வக்கீலு, என்னாச்சுடா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்ன? இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே வக்கீலு. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்லிருந்தாங்க. நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல விடுறா, நான் அட்டன் பண்றேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு வக்கீலு. என்ன? பேரண்ட்ஸ்னா ஒருத்தர் மட்டும் இல்ல, அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு டீச்சர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேணுமா? எதுக்கு? அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீ மட்டும் தனியா வந்தா என்னதான் திட்டுவாங்க. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. ஏய் இனியா, விளையாடாத, இதெல்லாம் சரியா வராது. ஏதோ பாவன்னு ஸ்கூல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா, அதுக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் கேட்டா நம்மள தப்பா நினைப்பாங்க. வா, டீச்சர் கிட்ட நானே பேசிக்கிறேன். ஸ்கூல்ல நீ என் மானத்தை வாங்காம விட மாட்ட போலயே. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட வக்கீல. உனக்காக நானே ரிஸ்க் எடுக்கிறேன். குழலி அக்கா. ஏய் இனியா, இனியா வேணாம், ரிஸ்க் எடுக்காத, சொன்னா கேளு. அமைதியா இரு. குழலி அக்கா, இங்க வாங்க. ஏய் இனியா, வேணாம் இனியா. என்ன இனியா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா. அக்கா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் செய்யறேன்டா, சொல்லு என்ன ஹெல்ப் வேணும்? ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அம்மாவும் அப்பாவையும் கூட்டிட்டு வரணுமா? சாரி, நான் இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல, ஸ்கூல் விஷயம் தானே, அம்மாவா நடிக்கணும், அவ்வளவுதானே. சரி வாங்க போலாம். சரி சரி, இரு ஒரு 2 நிமிஷம். பாட்டிக்கிட்ட வெளியே போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வரேன். அப்பதானே நல்லா இருக்கும். இந்த சாரி ஓகே தானே? சூப்பரா இருக்கு. நான் வரேன், இரு. சரி. என்ன வக்கீல, எப்படி பார்த்தல? ஸ்கூல்ல அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு தான் சொன்னேன், வாங்கன்னு கூட கூப்பிடல. அதான்டா பாக்குறேன். எப்படி? அது அப்படிதான் வக்கீல. கோழி வா. இனியா போலாமா? ஓகேவா? சூப்பரா இருக்குக்கா. போலாமா? போலாமா? இதோ என் பொண்ணு கூட இங்கதான் படிக்கிறா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட்.
இனியா எப்படிடா இருக்க? இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? ஆமா ஆண்டி, நான் இங்கதான் படிக்கிறேன். கலை பாரதியும் இங்கதான் படிக்கிறாங்களா? நான் இவங்களை பார்த்ததே இல்லையே. ஆமா, இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். சூப்பர் ஆண்டி, செம்ம ஜாலியா இருக்கு. நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் கலையையும் பாரதியும் நானே பாத்துக்கிறேன். என்ன யாரும் பாத்துக்க வேணாம். பாரதி, நீனும் மாறவே இல்லையாடா. எமல இருக்க கோபம் உனக்கு அப்படிதான் இருக்கா? எனக்கு உமல இருக்கிற கோபம் போகவே போகாது. பாரு கலை. டி பாரதி, சும்மா இருடா. அம்மா, இவனை பாருங்கம்மா எப்படி பேசுறான்னு. பாரதி, அக்கா கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா, இவங்க அம்மா. சாரி சாரி, அம்மா. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மதுரையில ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா, இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூல் மேட். ஏன் நீங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்பதானே நாம எல்லாரும் ஒன்னா மீட் பண்றோம். இத பத்தி பேசுறதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமால, இவங்க எங்க வீட்டுலதான் வாடகைக்கு இருக்காங்க. நான் தான் இனியாவுக்கு அம்மானு கையெழுத்து போட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதான் இனியாவுக்கு அம்மா மாதிரி நடிச்சு நான் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நாங்க ஒன்னா போட்டோ எடுக்க வந்திருக்கோம். ஆன்ட்டி, நீங்க இங்க தானே இருப்பீங்க? நாங்க போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். கலை இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? வாப்பா போலாம். அம்மா, இனியாக்காவை பார்த்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குமா. எனக்கு ஒண்ணும் ஜாலி இல்ல. எனக்கு இனியாவை பிடிக்காது. இந்த ஸ்கூல் நல்லாவே இல்ல. பாரதி, அவ என்னடா செஞ்சா உனக்கு? இனியா குட் கேர்ள். அவகிட்ட சண்டை போடாம ஒழுங்கா இருக்கணும். ஓகே? மாட்டேன், அவ கூட நான் பேச மாட்டேன். ஏய், நான் அம்மானு இனியாவுக்கு கையெழுத்து போட்டேன்னு சொன்னப்போ நான் அன்பு முகத்துல ஒரு அதிர்ச்சிய பார்த்தேன். அதுவும் ரொம்ப தப்பா தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணோட மனசுக்கு தான் தெரியும். குழலி, காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்கு. யாரு காமெடி பண்றது? உள்ள அழுகை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க. பாக்கதான காமெடி. உனக்குள்ள பயங்கர சென்டிமெண்ட் தெரியுமா? அவரு என் புருஷன் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அது பொண்ணுங்களை எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா? குழலி, பாட்டி பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நினைக்கட்டும். பாரு குழலி, நீ ஏதோ மனசுல தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி இனி எந்த எண்ணத்துக்கும் இடம் கிடையாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீ ஹவுஸ் ஓனர், நான் ஒரு டெனன்ட். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். மத்தபடி நமக்குள்ள எதுவுமே இல்லை. அப்ப நிஜமா நமக்குள்ள எதுவுமே இல்லையா? சாரி, டோன்ட் மிஸ்டேக். தட்ஸ் ஓகே. உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. வர கஸ்டமருக்கு காஃபி குடுக்கிறது முக்கியம் இல்ல, அவங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சு உடனே அப்படியே கிளம்பி போயிடணும். அப்படி என்ன அவசரம் உனக்கு? இதுவே அந்த காஃபி அவங்க மேல கொட்டி இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது சொல்லு. சாரி சார். போய் க்ளீன் பண்ணு. என்ன காதுல விழல? க்ளீன் பண்ணுன்னு சொன்னேன். Just go and clean. Oh.
இதுதான் ஆரம்பம். உனக்கு போக போக இன்னும் இருக்கு. இப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. இதனால அவங்க டைம் தான் வேஸ்ட். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். சாரி. ஓகே. இவர சொல்ல சொன்னதுனால ஏன் பொண்ணு போய் சொல்லிருக்கா? இந்த மாதிரியான பழக்கங்கள் அவளோட ஃபியூச்சரை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மை லார்ட். மிஸ்டர் சிவம், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போய் கையெழுத்து போட்டது பொய் இல்லை யுவர் ஆனர். அவங்க என் மனைவி தான், என் பொண்ணோட அம்மா தான். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னையா இது? சிவம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரையா? டைகரே, அவன் ஏதாவது ஐடியா வச்சிருப்பான். அமைதியா இரு. அவர் சொல்றது முழுக்க முழுக்க போய். அதுக்கான எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்ல. சரி, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா உங்க மேரேஜ் சர்டிபிகேட்ட இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வைஃபையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு இந்த கோர்ட் 4 நாள் அவகாசம் தருது. ஓகே மை லார்ட். கோர்ட் இஸ் அர்ஜென்ட். நாம என்ன அவளை ஏமாத்தவா போறோம்? அவகிட்ட விஷயத்த சொல்லி புரிய வச்சு தானே கையெழுத்து வாங்க போறோம். யோ, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவியா? அவ ஹெல்ப் பண்ணாலும் நான் வேணாங்க. தேவையில்லாத சிக்கல் கண்டிப்பா வரும். இப்படியே பொய்யா அடுக்கிட்டு போனா அதுவும் நம்ம சைடு வீக்கா தான் ஆக்கும். இப்படி யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருந்தா இனியாவ அரசி கூட்டிட்டு போயிடுவாப்பா. நீ குழலிக்கிட்டு பேசுறதுதான் உனக்கு நல்லது. பா, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் வேற யாரையும் தேடி கூட்டிட்டு போகவும் முடியாது. ஏன்னா குழலி தான் அம்மான்னு ஸ்கூல்ல போட்டோ எடுத்தத கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. பார்த்த இல்ல, நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. பா, அதனால தான் சொல்றேன், குழலிக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும். நீ அவகிட்ட பேசுப்பா, வேற வழியே இல்ல. சரி, எனக்கு இதுல விருப்பமே இல்ல. ஆனா வேற வழி இல்ல. நான் பேசி பார்க்கிறேன். ஓ, என்ன கிடைச்சதா? என்னாச்சு? அங்கேயும் இல்ல. இதான அந்த ஃபைலு? என்ன 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 முழிச்சுக்கிட்டு இருக்க? ஃபைல் இங்க வச்சுட்டு இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? இதான் அந்த ஃபைலான்னு பாரு. இதான் அந்த ஃபைலா? இதான். ஏய், அன்பு செல்வி, எங்க போற? ஃபைல டிரால வைக்க. ஃபைல பத்திரமா வைக்க வேண்டிய நேரத்துல தொலைச்சிட வேண்டியது. இப்ப போய் பத்திரமா வைக்க போறியா? ஃபைல கேட்டவன் நானு. கொடு. ஓ, தள்ளுங்க. இப்ப ஓகேவா? உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாமா? ஐயோ, டாக்டர், ஸ்ப்ரே எதுவும் போட்டு கிளீன் பண்ண மாட்டீங்களா? அவருக்கு வலி தெரியாம இருக்கணும். நீ ரொம்ப லக்கி ஃபெலோ மேன். இப்ப என்ன, உங்க ஹஸ்பண்டுக்கு வலிக்க கூடாது அவ்வளவுதானே? ஸ்ப்ரே எல்லாம் வேணாம். வேற ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். உங்க கைய அப்படியே உங்க ஹஸ்பண்ட் ஷோல்டர்ல வைங்க. டாக்டர் சொன்னா கேட்கணும். அவருக்கு வலிக்காம இருக்கணும்ல. உங்க கைய அவர் ஷோல்டர்ல வைங்க. யோசிக்காதீங்கம்மா.
வலிக்குதா? இப்ப வலி இருக்கா? வலி இருந்தா இந்த மாதிரி ஷோல்டர் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். நர்ஸ், டேப்லெட்ஸ் எடுங்க. இந்தாங்க டேப்லெட்ஸ். இதுல 2 போட்டுக்கோங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர். சரி, சாப்பிட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். நர்ஸ், இன்ஜெக்ஷன் ப்ளீஸ். ஃபைன், முடிஞ்சது. தேங்க்யூ டாக்டர். நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். என்ன வீடு திறந்திருக்கு? ஏய் குழலி, நீ வீட்டுக்கு போலியா? அது சரி. வீட்ல பொம்பளை பிள்ளை தனியா இருக்குமேங்கிற எண்ணம் இல்லாம நீங்க பாட்டுக்கு லேட்டா வரீங்க. உங்களை மாதிரி நானும் பொறுப்பு இல்லாம அவளை தனியா விட்டுட்டு போகணுமா? இல்ல, அது ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்வீங்கன்னு நான் ஒண்ணு வெயிட் பண்ணல. நீ இனியாவுக்காக தான் இருக்கேன்னு தெரியும். ஓ, அந்த தைரியத்துல தான் நீங்க ரொம்ப லேட்டா வரீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையில இருந்து டைம்க்கு வந்துடணும். நான் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். பாட்டி திட்டுவாங்க. என்ன உங்க முகத்துல நக்கலா சிரிப்பு தெரியுது? என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடும். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை. ஐயோ, என்ன இது கையில கட்டு போட்டிருக்கு? என்னாச்சு, அடிபட்டுருச்சா? ஐயோ, எப்படி? இரு இரு இரு, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஒன்னும் இல்ல, பைக்ல வரும்போது ஒருத்தன் இடிச்சிட்டான், அவ்வளவுதான். இருங்க இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கட்ட பார்த்தா தெரியலையா? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு தான் வரேன். அதெல்லாம் தேவையில்லை. அப்படியா? ரொம்ப வலி இருக்கா? டீயாவது போட்டு தரட்டா, இல்ல சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? குழலி, வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாட்டி ஏதாவது சொல்லிட போறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. குழலி, என்ன ஏதாச்சும் வேணுமா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. உனக்கு ஓகேன்னு தோணா மட்டும் ஓகே சொன்னா போதும். சரி, சொல்லுங்க. இனியாவுக்காக
நீ அம்மானு கையெழுத்து போட்டில, ஆமா. அது கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சர்டிபிகேட் கேக்குறாங்க. நான் ஒரு டூப்ளிகேட் மேரேஜ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்? அந்த சர்டிபிகேட்ல சைன் பண்ணணும், அவ்வளவுதானே? இதுக்கே இவ்ளோ இழுக்குறீங்க? கொடுங்க, சர்டிபிகேட்ல சைன் பண்ணி தரேன். அன்பு, என்ன அன்பு இது? இந்த வேலையில நீ எதுக்கு பாக்குற? கஷ்டத்துக்காக ஒரு வேலையில சேர்ந்துட்டேன். அதுல குடுக்கற வேலை எதுவா இருந்தாலும் செஞ்சுதானே ஆகணும். ஒவ்வொரு முறையும் என்ன பார்த்து பாவப்பட்டு என்ன கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க பிளீஸ். அதுக்கு இல்ல அன்பு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த கண்ணாடி துடைக்கிறதுல என் தகுதி குறைஞ்சு போயிரும்னு எனக்கு தோணல. நான் வேலை பாக்குற இடம், அத நான் சுத்தமா வைக்கணும், அவ்வளவுதான். உனக்கு எதுக்கு என்ன கேள்வி கேட்கதான் இப்ப வந்தீங்களா? இல்ல, நேத்து நீ பைக்ல வந்தப்போ உன் கொலுசு ஒண்ணு மிஸ் ஆகி என் பைக் ஸ்டாண்ட்ல மாட்டிக்கிச்சு. அத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். தேங்க்யூ. கையில போட்ட கட்டு என்னாச்சு? உள்ள பிளாஸ்டர் அப்படியே தான் இருக்கு. சரி சரி, நான் வரேன். அவன் சுகுமார் தானே? அவன் தான் இங்க மேனேஜர். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்கிட்ட எதுக்கு வேலை பாக்குற? வேலைக்கு சேரும்போது அவன் தான் மேனேஜர்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவனுக்கு பயந்து ஓடுறது கோழத்தனம்னு தோணுச்சு. அவன் தப்பான ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருக்கிறது எனக்கு சரின்னு படல. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சிலர் இருக்கதா செய்யறாங்க. வேலை குடுக்கறங்கிற பேர்ல இவனை விட மோசமா நடந்துக்கிறாங்க. அதுக்காக வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க.